Hello friends, welcome to Learners Forum. லாஸ்ட் வீடியோல நம்ம ஸ்டெடி ஸ்டேட் எரரை பத்தின கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். First problem, a unity feedback system has forward path transfer function g of s is equal to 10 into 1 plus 4s divided by s square into 1 plus s. If the system is subjected to input r of t is equal to 1 plus t square by 2, the steady state error ESS will be. ஸோ இங்கே நமக்கு கொஸ்டின்ல வந்து ஜி ஆஃப் எஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த சிஸ்டமோடைய ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஎஸ்எஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த ஜி ஆஃப் எஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே 2 அப்படிங்கிறது நமக்கு டைப் நம்பரை இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த சிஸ்டம் வந்து இட் பிலாங்ஸ் டு டைப் 2 சிஸ்டம். ஸோ டைப் 2ல நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரரோட வேல்யூ வந்துட்டு டிஃப்ரெண்ட் இன்புட்ஸுக்கு, அதாவது யூ ஆஃப் டி, ஆர் ஆஃப் டி அண்ட் பி ஆஃப் டி சிக்னலுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பாரபோலிக் சிக்னலில் மட்டும்தான் ஃபைனட் வேல்யூ கிடைக்கும். மீதி ரெண்டுத்துலேயுமே நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு பாரபோலிக் சிக்னலில் வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/KA அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம KA வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம், which is equal to limit s tends to 0 s square into g of s அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் நம்ம g of s சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ limit s tends to 0 s square into g of s value 10 into 1 plus 4s divided by s square into 1 plus s அப்படின்னு இருக்கு. ஸோ s square cancel ஆகிடும் and remaining termல s tends to 0 apply பண்ணோம் அப்படின்னா 10 into 1 plus 0 நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும், divided by 1 plus 0 1, which is equal to 10 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஎஸ்எஸ் தான் வேணும், which is equal to 1/KA. KA வேல்யூ இங்கே 10 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1/10 is equal to 0.1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். 2017 கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் g of s is equal to s plus 1 divided by s power p into s plus 2 into s plus 3 where p is an integer. It is connected with an unity feedback system given steady state error is 0 for unit step input and 6 for unit ramp input. The value of parameter p is. ஸோ இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். இப்போ இதில் என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஜி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் பிளஸ் 1 டிவைடட் பை எஸ் பவர் பி இன்டூ எஸ் பிளஸ் 2 இன்டூ எஸ் பிளஸ் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் இதுக்கு அடிஷ்னலாக நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஎஸ்எஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ஃபார் யூனிட் ஸ்டெப் இன்புட் யூ ஆஃப் டி and அதே மாதிரி steady state error is equal to 6 for input வந்து r of t. ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டைப் 1 சிஸ்டமில் தான் நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு யூனிட் ஸ்டெப் இன்புட் யூ ஆஃப் டிக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி அதே டைப் 1க்கு தான் ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஸ் ஈக்குவல் டு 1/KV வெலாசிட்டி எரர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ யூனிட் ஸ்டெப் கொடுக்கும்போது நமக்கு 0 ஆகணும் அண்ட் ரேம்ப் இன்புட் கொடுக்கும்போது நமக்கு ஒரு ஃபைனைட் வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா அப்போ நமக்கு டைப் 1ல தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ டைப் 1 அப்படிங்கும்போது இந்த எஸ் பவர் பியில் இந்த பி வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் போல்ஸ் அட் தி ஆரிஜின். ஸோ இதில் இந்த பி வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கு. ஸோ இந்த பி வேல்யூ 1 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தான் நமக்கு 1 இருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். PGCIL 2020 கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் என்ன அப்படின்னா the steady state error due to unit step input to type 1 system is. ஸோ இங்கே நம்ம ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஎஸ்எஸ் தான் கண்டுபிடிக்கணும். எந்த கண்டிஷனுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஸ்டெப் இன்புட். ஸோ யூ ஆஃப் டி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஸ்டெப் இன்புட்டாக இருக்க போகுது. அண்ட் என்ன டைப்புக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைப் 1. ஸோ யூனிட் ஸ்டெப்பை நம்ம டைப் 1 சிஸ்டமில் ஃபீட் பண்ணோம் அப்படின்னா என்ன இஎஸ்எஸ் வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ கான்செப்ட் படி நம்ம இந்த பர்டிகுலர் இன்புட் அண்ட் டைப் நம்பருக்கு இஎஸ்எஸோட வேல்யூவா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். கேட் 2016 கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா ஃபார் த யூனிட்டி ஃபீட்பேக் கண்ட்ரோல் சிஸ்டம் open loop transfer function is g of s is equal to 2 divided by s into s plus 1. Steady state error ESS due to unit step input is.
ஸோ இங்க நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் குடுத்திருக்காங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் g ஆஃப் s வேல்யூ நமக்கு குடுத்திருக்காங்க. ஸோ g ஆஃப் s இஸ் ஈக்குவல் டூ 2 டிவைடட் பை s இன்டு s பிளஸ் 1. அண்ட் இது போக என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு குடுத்திருக்காங்க அப்டின்னா, இங்க வந்து நமக்கு யூனிட்டி ஃபீட்பேக்ல தான் இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, h வேல்யூ எதுவுமே இல்ல. நெக்ஸ்ட் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்ஷன் தான் நமக்கு g ஆஃப் s வேல்யூவா இங்க குடுத்திருக்காங்க. இதனுடைய ஸ்டெடி ஸ்டேட் எரர் ESS ஃபார் யூனிட் ஸ்டெப் இன்புட் u ஆஃப் t என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ யூனிட் ஸ்டெப் இன்புட்டை நம்ம ஃபீட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் எரர் வேல்யூவா நமக்கு டைப் 0ல என்ன வேல்யூ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை 1 பிளஸ் பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட் கேபி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம கேபி வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு இதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ கேபியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 g of s into h of s அப்படிங்கிறது தான். ஸோ இதில் நம்ம இப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ லிமிட் s டென்ஸ் டு 0 g of sக்கு பதிலாக 2 டிவைடட் பை s into s plus 1 அண்ட் இங்கே யூனிட்டி ஃபீட்பேக் அப்படிங்கிறதுனால h of s வேல்யூ 1 ஸோ இன்டூ 1 அப்படின்ட்டு ஆகும். ஸோ இப்போ இதில் s டென்ஸ் டு 0 அப்படிங்கிறதுனால இங்கே 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 divided by 0 அப்படின்ட்டு மாறும் which is equal to infinity. ஸோ இதை எடுத்து நம்ம இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 divided by 1 plus infinity அப்படின்ட்டு மாறும். ஸோ 1 by infinity which is equal to 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். TRB 2021 கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா acceleration error constant is defined as. ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஸ்டாட்டிக் எரர் கான்ஸ்டன்ஸை பற்றின பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் நமக்கு 3 டைம்ஸ் இருக்கும். பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட் கேபி, வெலாசிட்டி எரர் கான்ஸ்டன்ட் கேவி அண்ட் ஆக்சலரேஷன் எரர் கான்ஸ்டன்ட் கேஏ. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேயோட வேல்யூவாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லிமிட் s டென்ஸ் டு 0 s ஸ்கொயர் இன்டூ g ஆஃப் s இன்டூ h ஆஃப் s அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனையும் நம்மளுடைய ஆன்சரையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கு s ஸ்கொயர் இன்டூ g ஆஃப் s இன்டூ h ஆஃப் s. ஸோ நம்ம இதை பார்க்கும்போது நமக்கு சிமிலரா இருக்கும். ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும்தான். இங்க s டென்ஸ் டு 0 இங்க s டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பேராமீட்டர்ஸ்ல வேரியேட் பண்ணி தான் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இதுதான் நம்மளோட ஆன்சர் கூட மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின். The steady state error of unity feedback linear system for unit step input is 0.1. The steady state error of same system for a pulse input r of t having magnitude of 10 and duration of 1 second is. ஸோ இங்கே நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதே சிஸ்டமுக்கு இன்னொரு இன்புட் நம்ம கொடுக்கும்போது அதுக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட்டாக நமக்கு யூனிட் ஸ்டெப் தான் இருக்கு. ஸோ r of s is equal to 1 by s அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் ESS is equal to limit s tends to 0 s into r of s divided by 1 plus g of s அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபார்முலா. இது வந்து கேபிட்டல் E of s ஓட வேல்யூ. ஸோ இப்போ இதுல r of s and g of s நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ இதுல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் ESS நமக்கு கொடுத்துருக்காங்க which is equal to 0.1 அப்படின்னு. ஸோ 0.1 is equal to limit s tends to 0 s into r of s value 1 by s divided by 1 plus g of s. ஸோ இதில் s and s cancel ஆகிடும். s tends to 0 அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 by 1 plus g of 0 is equal to 0.1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 1 plus g of 0 is equal to 10 அப்படின்னு கிடைக்கும். இதுல இருந்து g of 0 ஓட வேல்யூவா நமக்கு 10 minus 1 9 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க கண்டிஷனுக்கு. செகண்டா நமக்கு இன்னொரு சிக்னல் கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த சிக்னலுடைய ஸ்கெட்சை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். ஸோ r of t நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா யூனிட் ஸ்டெப் சிக்னல்ல தான் இருக்கு. அண்ட் இதனுடைய மேக்னிடியூட் இங்க 10 அப்படின்னு இருக்கு. ஸோ 10 into u of t அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா எது வரைக்கும் நமக்கு இந்த வேல்யூ மெயின்டைன் ஆகுது அப்படின்னா 1ங்கிற இன்ஸ்டன்ட் வரைக்கும். ஸோ மைனஸ் u of t minus 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் கொடுத்திருக்க r of t சிக்னலுடைய எக்ஸ்பிரஷன். இப்போ இந்த வேல்யூக்கான ஸ்டெடி ஸ்டேட் எரர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ r of t is equal to 10 into u of t minus u of t minus 1 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா r of s கிடைக்கும் which is equal to 10 into
1 by s minus 1 by s into e power minus s அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது சிம்பிளிஃபைடாக நம்ம 10 into 1 minus e power minus s divided by s அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டெடி ஸ்டேட் எரரை கால்குலேட் பண்ணலாம். இப்போ புதுசாக கிடைச்சிருக்க ஸ்டெடி ஸ்டேட் அப்படிங்கிறதுனால நம்ம e dash அப்படின்னு எடுத்துக்கலாம், which is equal to limit s tends to 0 s into இந்த ஃபார்முலா, அதாவது r of s divided by 1 plus g of s அப்படிங்கிறதுல இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ s into r of s வேல்யூ 10 into 1 minus e power minus s divided by s divided by 1 plus g of s வேல்யூ அப்படிங்கிறதுனால இப்போ நமக்கு இங்கே இதுக்கு ப்ரீவியஸாக கிடைச்சிருக்க வேல்யூ என்னவோ அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா இங்கே அதே சிஸ்டமுக்கு தான் நமக்கு இன்னொரு இன்புட்டாக நம்ம இங்கே ஃபீட் பண்ணுறோம். ஸோ இங்கே நமக்கு 9 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் அண்ட் எஸ் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா s tends to 0 இங்கே அப்ளை பண்ணும்போது 10 into 1 minus e power 0 அப்படின்ட்டு ஆகும், which is equal to 1 divided by 10. ஸோ 1 minus 1 0. ஸோ என்டையர் டேர்முமே நமக்கு இங்கே 0 அப்படின்ட்டு ஆயிரும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் வேல்யூ 0வா எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தான் கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Next question, find the positional constant and steady state error for g of s into h of s is equal to s plus 3 divided by s plus 1 into s plus 2. இங்கே நமக்கு positional constant தான் கேட்டிருக்காங்க. ஸோ கேபியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா limit s tends to 0 g of s into h of s அப்படின்னு நமக்கு ஃபார்முலா இருக்கும். ஸோ இப்போ இதில் limit s tends to 0 கொடுத்துருக்க வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா s plus 3 divided by s plus 1 into s plus 2 அப்படின்னு கிடைக்கும். இதில் s வேல்யூ நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3 divided by 1 into 2 நமக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 3 by 2 வேல்யூ நமக்கு 1.5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஆப்ஷனில் தான் நமக்கு 1.5 இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸ்டில் நம்ம இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரரையும் கால்குலேட் பண்ணலாம். ஸோ ESS உடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 divided by 1 plus KP in terms of positional error constant பேஸ் பண்ண ஃபார்முலா, which is equal to 1 by 1 plus KP யோட வேல்யூ நமக்கு 1.5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். கேட் 2010 கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா a unity negative feedback closed loop system has transfer function g of s is equal to 1 divided by s square plus 2s plus 2 and controller ge of s in feed forward path. For unit step input, the transfer function of controller that gives minimum steady state error is. ஸோ இங்கே நமக்கு கொஸ்டினில் g of s கொடுத்துருக்காங்க அண்ட் இது கூட ஒரு கெயின் வேல்யூவாக நமக்கு இன்னொரு கண்ட்ரோலர்லையும் இருக்கு. ஸோ நமக்கு யூனிட் ஸ்டெப் இன்புட்டை ஃபீட் பண்ணும்போது மினிமம் ஸ்டெடி ஸ்டேட் எரர் கொடுத்துருக்க இந்த 4 ஆப்ஷனில் எப்போ அக்கர் ஆகுது அப்படின்றது தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அண்ட் என்ன இன்புட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் ஸ்டெப் இன்புட். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆப்ஷனாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம கேபி வேல்யூ, அதாவது பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட்டை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும், which is கேபி is equal to limit s tends to 0. இங்கே நமக்கு வந்து g of s into h of s வேல்யூவை தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே நமக்கு ஃபங்க்ஷன் தனியாக கொடுத்துருக்காங்க அண்ட் அதனுடைய கெயின் வேல்யூவாக நமக்கு இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 divided by s square plus 2s plus 2 into ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கெயின் வேல்யூவாக நமக்கு s plus 1 into s plus 2 அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் s tends to 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்னவா மாறும், 1 divided by டினாமினேட்டரில் இங்கே ஒரு 2 இருக்கு அண்ட் இங்கே ஒரு 2 இருக்கு. ஸோ 2 into 2 4 அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு s plus 2 into s plus 1 அப்படின்னு இருக்கு. ஸோ அகெயின் கேபி is equal to limit s tends to 0 1 divided by s square plus 2s plus 2 into s plus 2 divided by s plus 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம s tends to 0 அப்படின்னு அப்ளை பண்ணும்போது நியூமரேட்டரில் 2 இருக்கு, டினாமினேட்டரில் 2 into 1 2 அப்படின்னு கிடைக்கும், which is equal to 1. தேர்ட் ஆப்ஷனை இப்போ செக் பண்ணலாம். ஸோ கேபி is equal to limit s tends to 0 1 by s square plus 2s plus 2 into தேர்ட் ஆப்ஷனில் நமக்கு s plus 1 into s plus 4 divided by s plus 2 into s plus 3 அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் s tends to 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா நியூமரேட்டரில் 1 into 4 4 divided by டினாமினேட்டரில் 2 into 2 into 3 அப்படின்னு நமக்கு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 into 6 அப்படின்னு கிடைக்கும்.
ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2/6 which is equal to 1/3 அப்படின்னு நமக்கு இங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷனை செக் பண்ணலாம். ஸோ கேபி இஸ் ஈக்குவல் டு லிமிட் s tends to 0 1 by s square plus 2s plus 2 into 1 plus 2 by s plus 3s அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் s tends to 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்மில் நமக்கு 2/0 இன்ஃபைனைட்டாக மாறும். ஸோ என்டையர் டேர்முமே நமக்கு இங்கே இன்ஃபினிட்டி அப்படின்னு தான் கிடைக்கும். என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஎஸ்எஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேபி அப்படிங்கும்போது நமக்கு 1 divided by 1 plus kp அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் இன்ஃபைனைட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 by infinity நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ மீதி எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு ஃபைனைட் வேல்யூ கிடைக்கும். நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மினிமம் ஸ்டெடி ஸ்டேட் எரர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இருக்கிறதுலேயே 0 தான் மினிமம். ஸோ இது வந்து நமக்கு ஃபோர்த் ஆப்ஷனில் தான் கிடைக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். DFCCIL 2018 கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் என்ன அப்படின்னா if the output of system at steady state does not agree with input, then the system is said to have இங்கே ஒரு வேல்யூ இருக்கு which determines இன்னொரு வேல்யூ ஆஃப் த சிஸ்டம். ஸோ இந்த டேஷ் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் ஆஃப் த சிஸ்டம் அதாவது ஸ்டெடி ஸ்டேட்டில் நமக்கு அவுட்புட்டும் இன்புட்டும் மேட்ச் ஆகலை டஸ் நாட் அக்ரி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெடி ஸ்டேட்டில் அவுட்புட்டும் இன்புட்டும் நமக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல எரர் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அண்ட் இங்கே நமக்கு என்ன ரீஜியன்ல இருக்கு அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட்ல தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்ல அக்கர் ஆகிற எரரை நம்ம ஸ்டெடி ஸ்டேட் எரர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து 2 ஆப்ஷன்ல மேட்ச் ஆகுது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் நம்ம செக் பண்ணலாம் which determines அதாவது ஸ்டெடி ஸ்டேட் எரர் இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு சிஸ்டமோட அக்யூரசியை தான் டிஃபைன் பண்ணும், டாலரன்ஸ் கிடையாது. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்க ஸ்டெடி ஸ்டேட் எரர் அண்ட் அக்யூரசி தான் கொடுத்துருக்க கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். PGCIL 2020 கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா வித் ரெஃபரன்ஸ் டு எரர் அனாலிசிஸ் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆக்சிலரேஷன் எரர் கான்ஸ்டன்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எரர் அனாலிசிஸ் கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணணும். ஆக்சிலரேஷன் எரர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒன் ஆஃப் த ஸ்டாட்டிக் எரர் கான்ஸ்டன்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு என்ன இன்புட்டை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ ஆக்சிலரேஷன் அப்படின்னாலே நமக்கு தெரியணும் இது வந்து பாரபோலிக் சிக்னல் ஓரியன்டான ஸ்டாட்டிக் எரர் கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஆப்ஷன்ல தான் நமக்கு பாரபோலிக் எரர் கான்ஸ்டன்ட் இருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ ஜென்ரலாகவே ஸ்டெப் இன்புட்டா இருந்துச்சு அப்படின்னா அப்போ நமக்கு பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ரேம்புக்கு நமக்கு வெலாசிட்டி எரர் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அண்ட் பாரபோலிக் சிக்னலுக்கு தான் நமக்கு ஆக்சிலரேஷன் எரர் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஸோ இது தெரிஞ்சது அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளால ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். DFCCIL 2016 கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா which of the following is associated with unit ramp function. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸில் நமக்கு ஸ்டேஷனரி எரர் கோஎஃபிஷியன்ட் வெலாசிட்டி பொசிஷன் அண்ட் ஆக்சிலரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே நமக்கு ரேம்ப் ஃபங்க்ஷன் ஆர் ஆஃப் டி அப்படின்ட்டு இருக்கும்போது இதுக்கு அசோசியேட்டடான ஸ்டெடி ஸ்டேட் எரர் வேல்யூவில் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா 1/kV அப்படின்னு ஸ்டெடி ஸ்டேட் எரர் வேல்யூ கிடைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸில். ஸோ இந்த கேவி அப்படிங்கிறது வந்து வெலாசிட்டி எரர் கோஎஃபிஷியன்ட் தான். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனில் தான் நமக்கு வெலாசிட்டி எரர் கோஎஃபிஷியன்ட் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ எப்போல்லாம் நமக்கு இன்புட் வந்து ரேம்ப் ஃபங்க்ஷனாக இருக்கோ அப்போ கிடைக்கிற எரர் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு வெலாசிட்டி எரர் கோஎஃபிஷியன்ட்டாக தான் கிடைக்கும். DSC 2021 கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா steady state error of type 1 system with input r of t is equal to t square by 2 under t greater than or equal to 0 is. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைப் 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்புட் இப்போ நமக்கு எந்த டைப்பில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே 1/2 இன்டூ டி ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து பாரபோலிக் சிக்னலுக்கு ஈக்குவலண்டான ஒரு சிக்னல் தான். ஸோ இந்த சிக்னலுக்கும் இந்த டைப்புக்கும் நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் வேல்யூ இஎஸ்எஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா பாரபோலிக் சிக்னல் அதாவது பி ஆஃப் டி அப்படின்னு சிக்னல் இருக்கும்போது நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் வேல்யூ இன்ஃபைனைட் அப்படின்னு கிடைக்கும். எப்போ அப்படின்னா டைப் 1க்கு. ஸோ இந்த கண்டிஷனில் நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் நம்ம கேல்குலேட்டே பண்ண தேவையில்லை, இன்ஃபைனைட் அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் ஆப்ஷனோட தான் மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ நமக்கு டேபுலேஷன் அதாவது டிஃப்ரெண்ட் இன்புட் சிக்னல்ஸுக்கு ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த டேபுலேஷன் தெரிஞ்சது அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளால ஈஸியாகவே சால்வ் பண்ண முடியும்.
CILMT 2017 கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் எரர் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம் கேன் பி மினிமைஸ்டு பை. ஸோ இது வந்து ஒரு தியரிட்டிக்கல் கொஸ்டின். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஸோ எந்த சிஸ்டமாக இருந்துச்சுனாலும் அதுக்கு கொடுக்குற இன்புட் யூனிட் ரேம்ப் இல்லை பேரபோலிக்காக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஃபைனைட் வேல்யூ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா 1/kp 1 plus kp 1/kv 1/ka அப்படின்னு தான் நமக்கு கிடைச்சிருந்தது. ஸோ எல்லாத்துலேயுமே நமக்கு இந்த கெயின் வேல்யூ வந்து டிவைடட் ஃபார்ம்ல தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே ESS ஓட வேல்யூ தான். ஸோ ESS equal to 1 divided by இந்த கெயின் வேல்யூ இருக்கிறதுனால இந்த ESS அண்ட் இந்த கெயின் வேல்யூ ரெண்டுமே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கு. ஸோ ESS நமக்கு இன்க்ரீஸ்டாக வேணும் அப்படின்னா கெயினை வந்து நம்ம கம்மி பண்ணணும். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து நமக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கெயின் வந்து மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து மினிமைஸ்டு தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிக்ரீஸ்டு வேல்யூ தான். ஸோ எப்போ நமக்கு டிக்ரீஸ்டாக நடக்கும் அப்படின்னா கெயின் வேல்யூ நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது தான். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸிங் கெயின் கே அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். TRB 2021 கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா steady state error due to unit step input for type 0 system is. ஸோ நம்ம இங்கே என்ன கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் எரர் விச் இஸ் ESS அண்ட் என்ன இன்புட்டுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஸ்டெப் இன்புட் U of Tக்கு அண்ட் அது போக நமக்கு டைப் 0 சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் 0 சிஸ்டமில் நம்ம யூனிட் ஸ்டெப் இன்புட்டை ஃபீட் பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு இந்த எரர் வேல்யூவாக நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 divided by 1 plus பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட் KP அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதனுடைய டீட்டெயில்டு வீடியோஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ அதனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த B ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். 2014 கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் எரர் ஆஃப் சிஸ்டம் ஃபார் யூனிட் ஸ்டெப் இன்புட்ஸ். ஸோ இங்கே நமக்கு ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த சிஸ்டம்கான இன்புட்டாக என்ன இருக்குது அப்படின்னா யூனிட் ஸ்டெப் இன்புட் இருக்குது. ஸோ இப்போ இதனுடைய ஸ்டெடி ஸ்டேட் எரர் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் C of S divided by R of S நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ C of S divided by R of S is equal to இங்கே நமக்கு கெயினை வந்து செப்பரேட்டாக ஒரு பிளாக்காக கொடுத்துருக்காங்க. G of S இங்கே இருக்கு அண்ட் இது வந்து H of S ஓட வேல்யூ. ஸோ ஜென்ரலாக ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டமுக்கு இருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வேல்யூ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா G divided by 1 plus G into H அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஜியோட வேல்யூவா நமக்கு இங்கே 1 divided by S plus 2 into 4 ஏன்னா நம்ம கெயினை வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஹெச்சோட வேல்யூவா 2 divided by S plus 4 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாவில் இது அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷன் எப்படி மாறும் 4 divided by S plus 2 divided by 1 plus G value 4 divided by S plus 2 into H value 2 divided by S plus 4 அப்படின்ட்டு மாறும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 4 divided by S plus 2 டினாமினேட்டரில் LCM எடுத்தோம் அப்படின்னா S plus 2 into S plus 4 plus 8 divided by S plus 2 into S plus 4. ஸோ இந்த S plus 2 கேன்சல் ஆகிடும் அண்ட் ரிமைனிங் டேர்மாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 into S plus 4 divided by S plus 2 into S plus 4 plus 8 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க கண்டிஷனில் யூனிட் ஸ்டெப் இன்புட் அதாவது R of T is equal to U of T அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா R of S is equal to 1 by S அப்படின்னு கிடைக்கும். இங்கே நமக்கு C of S divided by R of S அப்படின்னு தான் இருக்கு. ஸோ இதுல இருந்து C of S is equal to இந்த entire term into R of S அப்படின்னு நமக்கு கிடைக்கும் which is equal to 4 into S plus 4 divided by S plus 2 into S plus 4 plus 8 into 1 by S அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் வந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் ESS நம்ம கேல்குலேட் பண்ணலாம். அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா லிமிட் S tends to 0 S into E of S. ஸோ இப்போ இதில் லிமிட் S tends to 0 S into இந்த E of S சிக்னலில் நமக்கு இந்த க்ளோஸ்டு லூப் ஃபங்க்ஷனுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் இருக்கும். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 4 into S plus 4 divided by S into S plus 2 into S plus 4 plus 8 அப்படின்னு கிடைக்கும்.
இந்த s and s நமக்கு கேன்சல் ஆயிடும் அண்ட் ரிமைனிங் டேர்ம்ல இப்போ நம்ம s tends to 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு 0 அப்படின்ட்டு ஆகும். ஸோ 0 + 4 into 4 நமக்கு 4 4s are 16 அப்படின்னு கிடைக்கும். டினாமினேட்டர்ல அகெயின் நமக்கு இந்த ரெண்டு டேர்ம் 0 ஆயிடும். ஸோ 4 2s are 8 and 8 + 8 நமக்கு 16 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 16 and 16 கேன்சல் ஆச்சு அப்படின்னா 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க சிஸ்டமுக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் ES is equal to 1 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர்.